சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு வீட்டில் எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பனங்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தோலோடு இருக்குது. இந்த தோலை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம கடையில் அவிச்சு வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா தோலோடையே அவிச்சு வச்சுருப்பாங்க. அது டேஸ்ட்டுக்கும் இது டேஸ்ட்டுக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து தோலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். தோலில் வந்து மண் இருக்கும். அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். அதையும் வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இந்த ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலரில் வரும். எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹெட்டையும் டெய்லையும் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த உங்களுக்கு பானைக்குள்ளே வச்சு அவிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த ஹெட்டு வந்து சாப்பிடவும் முடியாது. இது நல்லா அந்த ரூட்டை வந்து நல்லா கட் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருங்க. அது மாதிரி டெய்லையும் கட் பண்ணி விட்டுடலாம். டெய்லில் வந்து சும்மா சின்னதாக கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஃபாஸ்ட்டாக ரீகேப் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மேலே இருக்க இதை ரிமூவ் பண்ணுறேங்க, தோலை. அதுக்கப்புறமா அந்த ஸ்கின்னையும் வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹெட்டில் இருக்க அந்த வேறு பகுதியும் வந்து நல்லா வெட்டி விட்ருங்க. வெட்டிட்டு அந்த வாலையும் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்த பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். ஒன்றா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பில் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து மண்பானை யூஸ் பண்ணியிருக்கேன். மண்பானையை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா மண்பானை காஞ்சோடனே ஒரு 1/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பனங்கிழங்கை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு இந்த ஆவியை வந்து வெளியே போகாத மாதிரி வந்து நல்லா மூடி வைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் வந்து இன்னொரு மண் சட்டி, மீன் குழம்பு சட்டி இருக்கும் பார்த்திங்களா உங்கள் வீட்டில், அதிலே போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நெருப்பு வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். மற்ற நீங்கள் குக்கரில் போட்டு வைக்கிறதோட இது லேட்டு தான் ஆகும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெருப்பு வச்சோம். ஒரு 1/2 அன் ஹவரில் இந்த மாதிரி தண்ணி சொட்டும். நல்லா உள்ளே வந்து நல்லா பாயில் ஆகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணி சொட்டுறது வந்து ட்ராப் ஆகிடும். உள்ளே இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் எதுவும் வரல பாருங்கள். வெறும் ஆவி மட்டும்தான் வருது. அந்த கிழங்கு வாசனையும் உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக வந்து அந்த கிழங்கு வந்திருக்கும். நம்ம 1/4 சொம்பு தான் தண்ணி ஊற்றிருந்தோம். அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி மஞ்சள்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. வேறு எதுக்கு மாற்றிடுங்க. தண்ணி வந்து பத்தாதாலும் நீங்கள் இது பண்ணுங்கள். அந்த 1/4 சொம்பு தண்ணியே போதுமானது. அது நல்லா வெந்துடும். கண்டிப்பாக இது டேஸ்ட்டும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பனங்கிழங்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா குக்கரில் போட்டு அது சாப்பிட்றதோட இது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டும் மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா கையிலே ஈஸியாக பிச்சிடலாம். பிச்சு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.